வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள். இது முந்தா நேத்து நைட்டே ரொம்ப சோகமான நாள். பட் நேத்து நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன் ஆல்ரெடி. நேத்து ப்ரோகிராம்னால இது இன்னைக்கு வருது. இது நேத்து நைட்டு 10:30, 11 மணிக்கு வந்த நியூஸு. கன்ஃபார்ம் ஆறதுக்கு நைட் ஆயிடுச்சு. முந்தா நேத்து நைட்டு, இன்னைக்கு கார்த்தால இத ஃபர்ஸ்ட் திங் கன்ஃபார்ம் பேசுறேன் நான். உங்களுக்கு 1 டே லேட்டா வரும். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெரி சேட் டே. கிளாசிக்கல் மியூசிக்னா நாங்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது வாசிச்சதுல எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி, அதுக்கப்புறம் ஹரிபிரசாத் சௌராசியான்னு ஒருத்தர் ஃப்ளூட்ல, பிஸ்மில்லா கானுன்னு சரோத்ல, இவங்க எல்லாருக்குமே தபலா வாசிச்சவர் வந்து ஜாக்கிர் ஹுசைன். கர்நாடிக் சங்கீதத்துல சக்கரவர்த்தியா இருந்த மேண்டலின் யூ ஸ்ரீனிவாஸோட பல கான்சர்ட்ஸ் வாசிச்சிருக்காரு. திருவையாறுலயே ஒன்று வாசிச்சிருக்கிறாரு. தபலாவும் மேண்டலினும் கர்நாடிக் மியூசிக்ல வாசிச்ச ஜுகுல்பந்திங்கிறது மறக்க முடியாது. நானே வீடியோலாம் நீங்கள் பார்த்தேன்னா செம்மகுடி ஸ்ரீனிவாஸ் ஐயரோட ஒரு கான்சர்ட்டு, அவரோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணது. ஏன்னா செம்மகுடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவங்க அப்பா அல்லா ராக்காவை பற்றி ரொம்ப பேசுவார். இன்னைக்கு ஆக்சுவலாக மியூசிக் சீசன் ஆரம்பிக்கிறது. மியூசிக் சீசன் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இது மாதிரி ஒரு லாஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் இது. இதை என்னால் நம்பவே முடியல. 73 வயசு, இந்த காலத்தில் 73 வயசுங்கிறது ஒரு போகிற வயசு இல்லை. பட் he was suffering from a rare chronic lung problem. மூச்சு விட முடியாமல் ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்து 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். நேற்று நைட்டு இறந்துட்டார். மார்ச் 9, 1951 பாம்பேயில் உஸ்தாத் அல்லா ராக்காங்கிறவருக்கு பிறந்தவர். அவர் ஒரு பெரிய தப்லா மாஸ்டர். இவங்கெல்லாம் ஆக்சுவலி ஜம்முலேருந்து வந்த முஸ்லிம்ஸ். இவங்க வந்து பாம்பேயில் செட்டில் ஆகி பெரிய மாஸ்டர்ஸ் ஆனவங்க. மிருதங்கத்தில் ஆரம்பித்தார். அவங்க அப்பா 3 வயசில் அவருக்கு மிருதங்கம் சொல்லி கொடுத்தாரு. மிருதங்கத்துலேருந்து அவர் தபலாக்கு போய் 12 வயசுலேருந்து அவர் தபலா வந்து கச்சேரி பண்ணுறாரு. அவர் அப்பாவுக்கு அடியில் அவர் ட்ரெயின் ஆனது. எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தபலா அவர்கிட்ட கற்றுண்டார். இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு பிரதர் இருக்கார், 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரதர் வந்து பெரிய கஞ்சீரா சவுத் இந்தியன் பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் பெரிய ஆர்டிஸ்ட்டு. இன்னொரு பிரதரும் பெரிய தப்லா ஆர்டிஸ்ட்டு. நெவ்யூ ஒருத்தர் வந்து பெரிய ட்ரம்மர். இவர் வந்து படிப்பை விடலை. செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாம்பேயில் டிகிரி வாங்கினார். மியூசிக்கில் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணார். இவர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இவர் வந்து கம்ப்ளீட்லி வந்து குளோபல் ஆடியன்ஸை இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரவிசங்கர் மாதிரி இவரை வந்து ரவிசங்கர் மாதிரி இவர் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பீட்டில்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, பல பேண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜான் மகுவில் அப்படிங்கிற ஒரு கிட்டார் பிளேயரோட சேர்ந்து சக்தி அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்தார். அந்த சக்திங்கிறதுல லேட்டர் வந்து மேண்டலின் யூ ஸ்ரீனிவாஸும் ஒரு பார்ட்டு. இன்ஃபேக்ட் 2014 மேண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ் செத்து போகிறச்ச அதுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோவும் போட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். இந்த சக்தியோட ஐடியாவே பிளெண்டிங் கிளாசிக்கல் மியூசிக் வித் ஜாஸ். அந்த ஜான் மகுவில்ங்கிறவர் வந்து ஜாஸ் கிட்டாரிஸ்ட்டு. இதை வந்து ஒரு மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி மியூசிக். ஸோ திரும்பி வந்து 75ல் ஆரம்பித்தாங்க. 2வது வெர்ஷன் 1990s ஆரம்பிக்கும் போது தான் மேண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ்லாம் அதில் சேர்ந்தாங்க. அதில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் வந்து சாட்டர்டே நைட் இன் பாம்பே அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் வீடியோ அதில். அண்டு 1987 மேக்கிங் மியூசிக் அப்படின்னு ஒரு சோலோ ஆல்பம் ஒன்று போட்டார். அது வந்து ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஒரு ஃபியூஷன் மியூசிக். பல ப்ராஜெக்ட்ஸில் கிராஸ் கரண்ட்ஸ், பிளானட் ட்ரம், தப்லா பீட் சைன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் டோட்டலாக 5 கிராமி அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. ஒரே வருஷத்தில் 3 கிராமி இந்த வருஷம் வாங்கினார். 2024 வாங்கினார். பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் சக்தி, பெஸ்ட் குளோபல் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் ராகேஷ் சௌராசியா அண்ட் பெல்லா ஃப்ளெக், பெஸ்ட் கான்டெம்பரரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஆல்பம் ஃபார் ஆஸ் வி ஸ்பீக். இது 3த்துக்கும் ஒரே சமயத்தில் அவார்டு வாங்கினார். ஒயிட் ஹவுஸில் ஆல் ஸ்டார் குளோபல் கான்சர்ட்டில் 2016 ஒபாமா கேட்டதுக்காக வாசித்தார். தபலா மட்டும் சோலோ கான்சர்ட் இந்தியாவில் 2015, யூரோப்பில் 2016 அண்ட் யூஎஸில் 2017 பண்ணார். இந்தியாவை பல இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில் எல்லா இடத்துலையுமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு.
1988ல பத்மஸ்ரீ, 2002 பத்மபூஷன் வாங்கினவர் இவரு. சங்கீத் அகாடமி அவார்ட் 1991, யுஎஸ்ஏஸ் நேஷனல் ஹெரிடேஜ் ஃபெலோஷிப், பிரான்ஸோட ஹையஸ்ட் அவார்ட் ஆஃபீஸர் தி ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வாங்கினவர். பணத்தை பற்றி என்றைக்குமே அவர் கவலைப்பட்டது கிடையாது. முதல் கான்சர்ட் 12 வயசில் வாங்கும்போது 5 ரூபாய்க்கு வாங்கினார். ஏர்லி கேரியர் ஆர்டிஸ்ட்லாம் கட்டப்படுறது, அவரும் கட்டப்பட்டார். இன்றைக்கும் கர்நாடிக் சங்கீதம் இது மாதிரி கிளாசிக்கல் மியூசிக்லலாம் பெருசாக நம்ம ஆர்டிஸ்ட்லாம் பெருசாக சம்பாதிச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஃபிலிம் மியூசிக் சம்பாதிக்கிற அளவுக்கு கிளாசிக்கல் மியூசிக்கில் இன்றைக்கும் நம்ம ஊரில் என்கரேஜ்மெண்ட் கிடையாது. ஒரு கான்சர்ட்டும் கடைசியில் 5லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் அவர் கடைசியில் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அண்ட் கடைசியில் அவர் இறக்கும்போது 10 கோடிக்கு மேலே அவரோட நெட்வொர்த் இருந்தது. பட் அவர் எப்போதும் என்ன சொல்கிறாருன்னா, வெல்த்துங்கிறது நான் சம்பாதிச்ச பணம் இல்லை, சேர்த்து வச்ச சொத்து இல்லை, என்னோட மியூசிக்லேருந்து மக்களுக்கு வந்த சந்தோஷம், அது யூனிவர்சல். 1970s 80s அண்ட் 90ஸ்ல வளர்ந்த பசங்களுக்கு அவர் ஒரு இந்தியன் ஐகான். அது அதனால தான் எனக்கெல்லாம் கிளியராக தெரியும். தாஜ்மஹால் டீ அப்படின்னு ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட டீ பிராண்டில் வா தாஜ் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். अरे हुजूर वाह ताज बोलिए। அந்த வா தாஜ் தூர்தர்ஷன்ல மிலே சுர் ஹமாரா துமாரான்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு அவர் வாசிச்ச தபலா, இதெல்லாம் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மியூசிஷியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணிட்டு குளோபல் கொலாபரேஷன்ஸ். அவர் சொன்னது மியூசிக் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். மியூசிக்கு இந்தியன் மியூசிக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னு ஒன்றும் தனி கிடையாது. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எட்டிக்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் ப்ரைவேட் ஈவெண்ட்ஸில் அவர் வாசித்ததே கிடையாது. அதாவது கல்யாணத்துலலாம் வாசிக்க முடியும். இப்போல்லாம் பழைக்கிறதுக்கு நிறைய கர்நாடிக் மியூசிக்லாம் கல்யாணத்தில் பாடுவாங்க. பட் அங்கே வந்து அவன் இங்கே அங்கே போயிட்டே இருப்பான். அந்த பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு பாடிகிட்டே இருக்கணும். ஸோ சான்டிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் டிசிப்ளின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது கச்சேரியாக தான் இருக்கணுமே தவிர கல்யாணம் ப்ரைவேட்டு அதிலெல்லாம் வாசித்ததே கிடையாது. அவர் கல்யாண கச்சேரிலாம் வாசிச்சிருந்தார்னா டபுள் மடங்கு சம்பாதிச்சிருப்பார். அண்ட் அவரோட ரூட்ஸில் அவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். தட் இஸ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ரூட்ஸில் ரொம்ப கிளியராக இருந்தார். அதே சமயத்தில் குளோபல் கொலாபரேஷன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கிறார். இது என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு இருந்து நீங்கள் பர்சீவரன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண லெவலில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு குளோபல் ஐக்கானாக போக முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம். அது வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அவரோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அவர் பல பெரிய ஆர்டிஸ்டோட பாடுறச்ச அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறது, மரியாதை செய்யறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எப்போதுமே அவர் என்ன சொல்லுவார், என்னோட சக்ஸஸ் வந்து என் ஃபேமிலி, ஃபேன்ஸ், என்னோட மென்டர்ஸ் இவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாதும்பார். கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருந்தார். அவரோட ஆர்ட் மேலே அவருக்கு இருந்த அசாத்திய நம்பிக்கை அண்ட் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது. அவருக்கு ஒரு சிஸ்டர், 2 பிரதர். ஆண்டோனியா மினகோலான்னு ஒரு ஒய்ஃப், ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து திருமணம் பண்ணது 2 பொண்ணு அவருக்கு. அமீசா அண்ட் இஸ்பெல்லா குரேஷின்னு பேர். குரேஷிங்கிறது அவரோட ஃபேமிலி நேமு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த தாஜோட ஆடில் வந்து வா தாஜ்னோன்னா நாங்கள்லாம் வா உஸ்தாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த டீ ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் அடித்து முடிச்சப்புறம் வா தாஜ் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் எல்லாரும் வா உஸ்தாதுன்னு சொல்கிறோம். அவரை மாதிரி இந்தியாவுக்கு மியூசிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதில் வெரி ஃபியூ பீப்புள். அதனால தான் நான் சொல்லிட்டேன், பிஸ்மில்லா கான், எம்எஸ் சுப்பலக்ஷ்மி, இவர் ஜாக்கிர் ஹுசைன் அண்ட் மேண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ், இது மாதிரி என்னோட 56 வயசில் 4-5 பேரை தான் நான் பார்த்துருக்கேன். என் லைஃப்பில் இன்னொரு தபலா ஆர்டிஸ்ட் இது மாதிரி நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நினச்சே பார்க்க முடியாது இவ்வளோ மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்ப்பேன்னு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போடுங்க. நன்றி, வணக்கம்.